வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை வந்திருக்கு. எல்லா மாநிலத்திலையும் மக்கள் கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க, இந்துக்கள் முஸ்லீம்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. எல்லா கவர்மெண்ட்டும் வாழ்த்து சொல்லும். சர்ச்சுக்கு போவாங்க, சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறோன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா கட்சியிலும் பண்ணுறது. ஆனால் இந்த பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைகள் நடக்கும்போது அவங்க வழிபாட்டு தலங்களை தாக்குறது, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்க மக்களை அச்சுறுத்துவது, இந்த மாதிரி வேலைகளில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாதிரி பகுதிகள், ஒரிசா மாதிரி பகுதிகள், ராய்ப்பூர், பல இடங்களில் கிறிஸ்மஸ் விழா அன்று வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு புகுந்து சங் பரிவார் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஆட்சி செய்கின்ற அரசு நமக்கானது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஏற்படணும். ஏன்னா இந்த நாடுங்கிறது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நாடு. ஆனால் இது இந்து ராஜ்யம், இந்து ராஷ்டிரம்ங்கிற மனநிலை கொண்ட அந்த இந்துத்துவ வெறியர்கள் ஒவ்வொரு முறை சர்ச்சை பிரச்சனை பண்ணுறது, கருத்தியல் ரீதியாக அடிக்கிறது, அரசியல் ரீதியாக தாக்குறது, பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நடத்துவது, பொருளாதார ரீதியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, மேனுவலாக போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லா விதமான விஷயங்களும் இவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படிலாம் தாக்குறோம், இவங்களாம் நமக்கு ஓட்டு போடுறதில்ல, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போடுறதில்ல, முஸ்லீம்ஸ் ஓட்டு போடுறதில்ல, அதனால் அவங்களை அடிக்கிறது, ஓட்டு பட்டியலேருந்து தூக்குறது, வாக்காளர் பட்டியல் நீக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், கத்தாரில் மோடி அதுக்கு பிறகு பேசலை. அந்த பர்தா மேட்ரு, ஹிஜாப் மேட்ருலாம் நடந்தபோது, உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர், இந்த முஸ்லீம்கள் மீது அநியாயத்துக்கு கைது, இந்த மாதிரி விசாரணை இதெல்லாம் நடந்தபோது உங்களுக்கு கத்தாரில் பெரிய பிரச்சனையாச்சு. வளைகுடா நாடுகளுடன் மோடியோட நட்பு, இந்தியாவுடைய நட்பு, இதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க சராசரி இஸ்லாமியர்களை தாக்குறது இதெல்லாம் கூட விட்டுருவாங்க. ஏன்னா பெரிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் ஒன்றும் முஸ்லீம்களுக்காண்டி இல்லை, அது முழுக்க முழுக்க அமெரிக்கா சார்பு நாடுகளாக தான் இருக்குங்கிறது நம்ம பல முறை நம்ம ஜீவா டுடே பார்க்குறவங்களுக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்ச நம்ம ஜீவா டுடே நேயர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஹிஜாபில் கை வைக்கிறது, பர்தாவில் கை வைக்கிறது, அடிப்படையான முஸ்லீம் சட்டங்கள், முஸ்லீம் நடைமுறைகளில் கை வைக்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உலகின் எந்த மூலையாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கான சில சட்டங்களுடன் அவங்க வாழ அனுமதிக்கணும். அந்த நாடு முஸ்லீம்களுக்கான குல்லா போடுறதையோ, தாடி வைப்பதையோ, அல்லது பர்தா போடுவதையோ, தொழுவதையோ, இந்த மாதிரி விஷயங்களை பிரச்சனை பண்ணும்போது அந்த மத அமைப்புகள், அந்த மதம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த அரசுகள் யாராக இருந்தாலும், அவங்க அமெரிக்கா சார்பு நாடாகவே இருந்தாலும் அதை அவங்களால கையில் எடுக்காமல் கண்டிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. இஸ்லாமிய நாடுகளை தொட்டாலே பிரச்சனைனா, ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்க நாடுகளை சீண்டுனா பெரிய விளைவுகளை சந்திக்கும். இன்னொன்று, இஸ்லாமிய நாடுகளை மோடி ஈஸியாக சீண்டவும் செஞ்சிருவார். ஆனால் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை அவ்வளோ சீக்கிரம் இந்தியா பகைத்து கொள்ளாது. 10 வருஷமாக அமெரிக்காட்ட அவங்க என்ன இப்போ கடுமையான வரி போட்ட போது கூட மோடியினுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அதனால் ஏன் கையை கட்டி நம்மளை கொண்டு ட்ரம்ப் விட்ட போது கூட என்ன பண்ணாங்க? அதனால் அமெரிக்காவையோ ஐரோப்பிய நாடுகளையோ மேற்கத்திய நாடுகளையோ பகைத்து கொள்கிற ஒரு துணிவுங்கிறது இந்தியாவுக்கு இருந்தது கிடையாது. இங்கே மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அடிச்சுட்டு ட்ரம்ப்போ புஷ்ஷோ வந்தால் வேகமாக மாட்டுக்கறியை போட்டு, பீஃபை போட்டு அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறது தான் வழக்கம். பணக்கார கிறிஸ்தவர்களை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அங்கே அப்பாவியே அந்தோணி சிலுவைக்கு தான் அடி விழும். பணக்கார கிறிஸ்தவர்கள் போப்பான்றவரை பார்த்தா கட்டி பிடிச்சிக்குவார் மோடி. பார்த்துருக்கோமே எவ்வளோ இதில் அவர் செயல்படுறாருன்னு. இப்போ இவங்க அநியாயத்துக்கு சங் பரிவார்கள், இந்துத்துவ வெறியேறி நம்ம பக்கம் ஆட்சி இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இடி எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்குங்கிற ஒரு வெறியில், ஒரு பாசிச வெறியில் கிறிஸ்மஸ் கொண்டாடினவங்களை போய் அடிக்கிறது, உதைக்கிறது. ஒரிசாவில் அவர் ஏற்கனவே இவங்க பண்ணதெல்லாம் ஒரு ஃபாதிரியாரை கொளுத்துனாங்க. அதுவே சர்வதேச அளவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன் குஜராத் கலவரத்தின் போது பிபிசி வெளியிட்ட ஆவணங்கள் இது எல்லாமே பெரிய சர்ச்சையாச்சுல்ல. பிபிசி போன்ற அமைப்புகள்லாம் அங்கே பிரச்சனை பண்ணது. குஜராத் கலவரத்தை ஒட்டி தானே ஒரு ஃபாரினுக்கே வரக்கூடாதுன்னு மோடிக்கு தடை போட்டதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அதுக்கு பிறகு எந்த அமைப்பு மன்மோகன் சிங்கை தாழ்த்திச்சோ அதுக்கப்புறம் மோடியை அவர்களே உயர்த்தினாங்க. அது திட்டமிட்டு ஒரு சர்வதேச அரசியலாக அவர் நினைத்தா ஆசிய நாடுகளுக்கு யார் வரணுங்கிற அந்த அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸில் மோடி திருப்பி வந்தார். இதே மோடியே குஜராத் கலவரத்தை காரணம் காமிச்சு தடை விதிச்சாங்களா இல்லையா? அவர் வரவே கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா இந்த சர்வதேச உலகம் இது மத அடிப்படையில், இன அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பதை அந்த பாசிச மனநிலையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஐநா மாதிரி அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், அதன் மீது நம்ம 1000 விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்க அமெரிக்காவை தாண்டி செயல்பட மாட்டாங்க. அவர்களுக்கும் சார்பு நிலை இருக்குது, எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அவர்கள் இப்படி பச்சையாக, அதுவும் கிறிஸ்தவர்களையே தாக்கும்போது, கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்கும்போது வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே ஊபியில் யோகி ஆதித்யநாத் அந்த கடைகளில் நீங்கள் என்ன மதம் வெளியில் வெளிப்படணும், கடை உரிமையாளர் பேர் போடணும்
அவங்களுடைய மதத்தை தெரிவிக்கணுங்கிற மாதிரிலாம் வந்தபோது அமெரிக்காவில் உள்ள கோர்ட்டே கண்டிச்சிச்சு. இந்தியாவில் வந்து சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், பண்பாடுகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துதே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. அப்பயே யோகி ஆதித்யநாத்துக்கு, இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை அங்கே அமெரிக்கா கண்டித்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களுடைய கைதை அரெஸ்ட் பண்ணதையும், இந்த இடி இது மாதிரி வித்தவுட் ஹியரிங்கில் நடக்கக்கூடிய அந்த கைதுகளை பற்றி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்கா அப்பவே சொல்லிச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, ஊபி யோகி ஆதித்யநாத்தின் இந்துத்துவா செயல்பாடு, ஆன்டி முஸ்லீம், இதையெல்லாம் நாங்கள் கண்காணித்து கொண்டு இருக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லி ஒரு 1.5 வருஷம் ஆகலை. இந்த நிலையில் நீங்கள் கத்தாரியில் போய் பர்தா மேட்டருக்கு வந்து நீங்கள் சரணடைஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆகலை. சிறுபான்மையினர் மீது எந்தவித கொடூரமும் நடக்கக்கூடாதுன்னு ஐநாவையில் எல்லாத்தையும் நடக்குது. ஆனால் சிறுபான்மையினருடைய உடை, சிறுபான்மையினருடைய உணவு, சிறுபான்மையினருடைய வழிபாட்டு தளம், அவர்களுடைய வழிபாட்டு உரிமை எல்லாவற்றிலும் கை வைக்கக்கூடிய அரசு பாஜக அரசு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் எங்களை என்ன செய்ய முடியும், வந்து பாரு, இந்த நாடு எங்க நாடு, எங்க நாடு இந்து நாடு, மோடி, அமித்ஷா, பாஜக, போலீஸ், நீதிமன்றம் என்ன எங்கே போயிருவீங்கிற அடிப்படையில் அடித்து நொறுக்கி கிறிஸ்தவர்களை மிரட்டுகின்ற, அடாவடித்தனம் செய்கின்ற ஒரு தன்மை. இதை ஊடகவியலாளர்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது, ஜனநாயகவாதிகள் பொறுத்துக்கொள்ள முடியாது, எந்த கட்சியினராக இருந்தாலும் மனித மாண்புகளை பேணுபவர்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடி அவர்கள் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு பயப்படுறாரோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு பயப்படுவார். அமெரிக்கா ஏற்கனவே இதை கண்டித்திருக்கிறது. சிறுபான்மையினருக்கான வெறுப்பு பேச்சு குறித்து ஜார்ஜ் புஷ் வந்த போதும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அவருக்கு வேகமாக போர்க்கு வேணுமா, பீஃப் வேணுமான்லாம் வச்சுருவாங்க. இங்கே தலித்துகள் பீஃப் சாப்பிடும் போது தோலை உரிப்பாங்க. அவங்க ட்ரம்ப் வந்தால் அதையெல்லாம் மறைச்சிருவாங்க வெள்ளை இது போட்டு. ஸோ ட்ரம்ப்புக்கோ ஜார்ஜ் புஷுக்கோ அமெரிக்காவுக்கோ தமிழர்கள் மீது, இந்தியர்கள் மீது அக்கறை இருக்கோ இல்லையோ, மதத்தின் மீதும் மத நடைமுறைகள் மீதும் சர்ச்சு மீதும் வாட்டிக்கன் இந்த நம்பிக்கைகள் காப்பாற்றப்படணும்னு நினைப்பாங்க. வாட்டிக்கனுடைய அதிகாரம், சர்ச்சினுடைய அதிகாரம், நம்ம மதம் கிறிஸ்தவ மதம் இந்தியா முழுக்க உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கான உரிமை, இதில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுங்கிற தெளிவாக இருப்பாங்க. ஒரு தமிழ் கிறிஸ்டின் மேலே அவங்களுக்கு பாசம் இருக்காது. இங்கே இருக்க தமிழ் கிறிஸ்டின் அண்ணாஜி மேலாம் ஒன்றும் பாசம் இருக்காது. ஒரிசாவில் உள்ள அந்த கிறிஸ்டின் மீதெல்லாம் அவங்களுக்கு பாசம் இருக்காது. பழங்குடியின விருப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காது. ஆனால் அவர்கள் மதம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறுவதற்கு ஒரு தடை வருதுன்னா அமெரிக்கா சும்மா இருக்காது, கிறிஸ்தவ அமைப்புகள் சும்மா இருக்காது. அவர்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், உலக அளவில் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன், வாட்டிக்கனாக இருக்கட்டும், போப்பாண்டவராக இருக்கட்டும். அதனால் அவர்கள் வந்து இதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அவங்க மத பண்டிகை கொண்டாடுற இடத்துல போய் சர்ச்சை அடிக்கிறது, வழிபாட்டு தலங்களை இது பண்ணுறது, சாண்டா கிளாஸை போனால் அடிக்கிறது, கிறிஸ்மஸ் கொண்டாடு கேக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும் போய் அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் வந்து அங்கே செய்திகளை வருதும். பிபிசி போன்ற செய்திகளை வெளிப்படும் போது மோடியை அங்கே அமெரிக்கா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. ட்ரம்ப் டைரெக்டாக கண்டிக்கிறார் இல்லையோ, அமெரிக்காவினுடைய மத அமைப்புகள், சர்ச்சுகள் கண்டிக்கும். அது மிகப்பெரிய அமைப்பு. இங்கேயும் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களில் பல பேர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அங்கே இந்து மதத்துக்கு திரும்புங்க கருவாப்சின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்குது. அவர்களுக்கு அந்த உரிமையோடு அங்கே இருக்கிறாங்க. அவங்க அங்கேயும் போய் ஜாதி பார்த்துக்கிட்டு, அனுஷ்டானம் பார்த்துக்கிட்டு, மேட்ரிமோனி பார்த்துக்கிட்டு, இந்த கோத்திரத்தில் பொண்ணு வேணும் பையன் வேணும்னு அங்கே தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேலாம் இவங்க சொல்கிறாங்களே அந்த நாட்டில் எப்படின்னு, அந்த நாட்டிலையும் இதே மாதிரி செயல்பட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அதற்கு அங்கே உரிமையோடு தான் இருக்கிறாங்க. அங்கே உள்ள கிறிஸ்தவ நாடு வந்து இவங்க இந்துக்கள் இப்படி மதம் மாறுறது, இவங்களுடைய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவுக்கோ ஆதரவு தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தான் முஸ்லீம் நாட்டில் இந்துக்களுக்கு பிரச்சனை அது இதுன்னு இதைத்தான் பேசுவாங்களே ஒழிய, உண்மையிலே நீங்கள் இந்தியாவினுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் குறித்து சர்வதேச சமூகம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிறுபான்மை மக்கள், ஒரு மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், ஒரு பெண், ஒரு தலித், பழங்குடியினர், இந்த அரசியலுங்கிறது இன்றைக்கி சர்வதேச அரசியலாக மாறி இருக்கிறது. நீங்கள் இப்படி ஒரு மனித உரிமை இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் செயல்படுகிற ஒவ்வொன்றும் அங்கே கவுண்ட் ஆகுது. அதனால் இப்போ மோடியை வந்து எந்த விஷயத்தை வேணாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க. கிறிஸ்தவர்கள் தாக்குறது, மத வழிபாடு தலங்களை தாக்குவதை அமெரிக்கா போன்ற நாடுகள் இது பண்ணுறாது. ஏற்கனவே சிக்கியிருக்காரு பல முறை. முஸ்லீம் மீதான தாக்குதல் மேட்டர்லையும் இந்தியா மாட்டியிருக்கு. கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஜார்ஜ் புஷ் வந்த காலத்துலேயும் லைட்டாக அவர் மாட்டியிருக்கிறாரு. குஜராத் கலவரம், பிபிசி ஆவணம், நிறைய விஷயங்களில் வெறுப்பரசியல். இப்போ சமீபத்தில் 74% வெறுப்பரசியல் இந்த மோடி ஆட்சி வந்ததுலேருந்து நடந்திருக்குன்னு கணக்கு வருது. இது எல்லாத்தையும் இப்போ அமெரிக்கா கணக்கிட்டு லிஸ்ட்டு போட்டு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் மோடியோட பதில் என்ன? தேவையில்லாமல் மோடி சிக்கியிருக்கிறார், வசமாக அமெரிக்காவோட மாட்டியிருக்காருன்னு தான் அர்த்தம். இங்கே உள்ள அப்பாவி இந்தியர்களை, நம்ம தொப்புள்குடி உறவுகள், இப்போ அடிவாங்கின கிறிஸ்தவர்கள் ஒன்றும் இஸ்ரேலேருந்து வந்தவங்க கிடையாது. இங்கே உள்ள அப்பாவி சத்தீஸ்கர் இது எல்லாம் இங்கே உள்ள பழங்குடியினரா, தலித்தா, பிற்படுத்தப்பட்டவராக மாறினவங்கள அவங்கள அடிச்சுட்டு, சொந்த மக்களை அடிச்சுட்டு இது பண்ணுறீங்க.
ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறது இவர்கள் இந்தியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்க்க ஆரம்பித்தா வேறு மாதிரியான பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த முறை இது மிக கடுமையாக மாட்டியிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் என்பதை சர்வதேச சமூகம் சும்மா வேடிக்கை பார்க்காது. அதற்கு பல்வேறு வியாபார வர்த்தக நலன்களுடன் தான் ஒரு அரசை அணுகும் என்றாலும் இந்த மாதிரியான மத விவகாரங்களில், அதுவும் கிறிஸ்தவம், சர்ச்சு, வாட்டிக்கன் மாதிரியான விவகாரங்களில் எந்த சமரசமும் இல்லாமல் அது எதிரிக்கும் திருப்பி அடிக்குங்கிறத மோடி தெரிஞ்சுக்கணும். மோடி இப்போவே இந்த மோடி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கூடிய விரைவில் சமாளிப்பா, மழுப்பலா, சரண்டர் அடைஞ்சிற மாதிரியான பதில்கள் இவர்களிடமிருந்து வருகிறதா என்பதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக வரும். கடந்த காலங்களில் அதை தான் பண்ணாங்க, திருப்பி அதை தான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எது எப்படியா இருந்தாலும் இவங்க அடாவடித்தனம் பண்ணிவிட்டு, அதிரடி பண்ணிவிட்டு, ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு மன்னிப்பு கேட்பது, சரண்டர் அடைவது என்பது ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வாகாது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகவாதிகளுடைய குரலாக இருக்கிறது. இது மாதிரியான நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டியது நம்மை போன்ற ஊடகவியலாளர்களுடைய முதன்மை கடமை என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.